அந்த மரத்துக்கும் எனக்கும் ஒரு சம்பவம் நடந்துச்சு எங்களுக்குள்ள. நான் வந்து அந்த 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 மண்பாதைன்னு சொன்னோம்ல, இந்த மண்பாதை ரொம்ப தூரம் போகும், அந்த சுடுகாடு தாண்டி போவோம். அந்த சுடுகாடு தாண்டி போவோம். இது இப்படி போயிடுச்சுன்னா அந்த பேய் போயிடுச்சுல, அந்த அந்த அது வழியாக அது ஒரு மைசூருக்கே போகும் அந்த பாதை. அப்படியே போனோம் அந்த ரூட் எடுத்தீங்கன்னா மைசூருக்கே போயிடும். அந்த பாதை வழியாக போனோம் மைசூருக்கே போயிடும். அந்த மாதிரி ஒரு பாதை அது. அந்த பாதை வழியாக நாங்கள் எதுக்கு போகிறோம்னா குளிக்கிறதுக்கு போவோம். எப்போ எதுக்கு குளிக்கிற போனோம்னா சுடுதண்ணியில் குளிக்கணும்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு போவோம். அது என்ன இடம் தெரியுமா? ஐஸ்கிரீம் ஃபேக்டரி தானே? ஐஸ்கிரீம் இல்ல இல்ல தைலம் யூகாலிப்ஸ் தைலம் காய்ச்சுவாங்க தெரியுமா? நீங்க சொல்லி கறிதேன்ட்ட தைலமா? யூகாலிப்ஸ் தைலம் நீங்க தலைவலி வந்தா தடவுவீங்கல்ல, அந்த செடி இல்ல அது மரம். அந்த தைலம் காய்ச்சற ஃபேக்டரி சொல்லலாம். ஆனா அது வந்து ஃபேக்டரின்னு சொல்ல முடியாது. ஆனா ஃபேக்டரி தான். ஃபேக்டரின்னு என்ன? அடுப்புன்றது என்ன? ஒரு வீடு அளவுக்கு பெரிய அடுப்பு. ஒரு வீடு அளவுக்கு. இப்போ நம்ம மெட்ராஸில் ஒரு வீட்டில் குடி இருக்கோம்னா எவ்வளோ பெரிய இடம் இருக்கும். ஒரு கிச்சனு, ஒரு பாத்ரூம், ஒரு ஹால் இருக்குல்ல, இது எவ்வளோ பெருசு இருக்கும். இது ஒரு அடுப்புங்க. இந்த தைலம் காய்ச்சுற ஃபேக்டரியில் இது ஒரு அடுப்பு. இந்த அடுப்புலேருந்து இந்த தைலம் காய்ச்சும் போது அது சுடுதண்ணி ஒரு அந்த இதுலேருந்து அந்த பாய்லர்லேருந்து சுடுதண்ணி பாஸ் ஆகும். சுடுதண்ணி பாஸ் ஆகி ஒரு ட்ரம்மில் விழுகும். அதில் பச்சை தண்ணியும் விழுகும். இது சுடுதண்ணி பச்சை தண்ணி ரெண்டையும் மிக்ஸ் ஆகிட்டு அது ஒரு விழுந்துட்டே இருக்கும். அதுக்கு அடியில் வந்து தைலம் தனியாக வரும். தனியாக ஒரு இடத்துல தைலம் சுட்டிகிட்டே இருக்கும். நாங்கள் சுடுதண்ணியில் குளிக்கணுன்றதுக்காண்டி அந்த ஃபேக்ட்ரிக்கு தான் போவோம். ஏன்னா அதெல்லாம் நம்ம ஊருக்காரங்க அந்த தைலம் காய்ச்சறதெல்லாம் மலையாளிஸுங்க. அது எப்படி விடுவாங்க? நீங்கள் மலையாளிஸுங்க போய் நாங்கள் அங்கேயே படுத்தே தூங்குவோம். அப்படி இல்லை. இப்போ அது தைலம் காய்ச்சுறாங்களா, அதில் உங்களை போய் எப்படி குளிக்க விடுவாங்க? அது தைலம் வந்து தைலம் சொட்டுறதும் அது ஒரு செக்ஷன் தனியாக இருக்கும். அது அந்த டேங்க்கு பின்னாடி தண்ணியில் மட்டும் உங்களை இது பண்ணுவாங்க. அவங்க எல்லாங்களும் நம்ம சுடுதண்ணியில் தான் அங்கே குளிக்க முடியும். அங்கே யாரும் பச்சை தண்ணியில் குளிக்க மாட்டாங்க. அதனால இந்த பைல்டர் இந்த ஃபேக்டரிக்கு போனால் எப்போ பார்த்தாலும் சுடுதண்ணி இருக்கும். இது வந்து அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். அது அந்த வீடுன்னு சொன்னால அந்த அடுப்பு, அந்த பெரிய அடுப்புன்னு சொன்னல, அது எரிஞ்சிட்டே இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் அதுக்கு ஏதாச்சும் மிஷின் வந்திருக்கா என்னன்னு உனக்கு தெரியாது. அந்த டைம் ஆமாம், அந்த அடுப்பில் என்ன எரியும்னா இந்த தைலத்தோட இலை இருக்குல்ல, இதே இந்த தைலம் காய்ச்சி அந்த அந்த இலை வந்து அந்த தைலம் எல்லாம் போய் ட்ரையாக இருக்கும் பாரு, சக்கை அந்த சக்கை இலையை தான் திரும்பியும் இந்த தைலம் காய்ச்சறதுக்கு அடுப்புக்குள்ளே தள்ளுவாங்க. தைலம் காய்ச்சி முடிஞ்சிருச்சுன்னா அந்த இலை வந்து சக்கை ஆகிடும். அதுக்குள்ளே இருக்க பவரெல்லாம் எடுத்துட்டாங்க. அதை வந்து காய வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுப்புக்குள்ளே தள்ளிட்டு இந்த தைலம் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சறதுக்கு புது இலை அதில் போட்டுட்டு இந்த பழைய சக்கை இலையை அந்த அடுப்புக்குள்ளே தள்ளிட்டு அந்த தைலத்தை காய்ச்சுவாங்க. அப்போ அதிலிருந்து சுடு தண்ணி ஒரு இடத்துக்கு பாஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த தண்ணியில் எல்லாங்களும் அதில் தான் குளிப்பாங்க, அவங்களும் நாங்களும். நாங்கள் நைட்டெல்லாம் போனால் என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் 9 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் கடையை பூட்டிட்டு கூட ஒரு சில நாளைக்கு போவோம். கடையை பூட்டிட்டு நாங்கள் போயிட்டு காலையில் வரும்போது குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு கூட போவோம். ஒரு நாளைக்கு 10 மணிக்கு கடையை பூட்டிட்டு போனோன்னா நைட் அங்கே போயிட்டு நாங்கள் ஊர் கதையெல்லாம் பேசி, எல்லாம் ஊருக்காரங்க தான், மலையாளிஸுங்க தான் இந்த தைலம் காய்ச்சறது தான் இங்கே. அவங்கெல்லாம் காய்ச்ச மாட்டாங்க. அவங்க வந்து இந்த இலைய பறிச்சு கொண்டு பிச்சுன்னு வருவாங்க அந்த லேடிஸுங்க. இந்த மாதிரி பெட்ஷீட்டில் காட்டில் போய் அந்த இலையெல்லாம் பொறுக்கி மூட்டை கட்டி கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 1980s ஒரு பெட்ஷீட்டு ஃபுல்லாக எடுத்துன்னு வருவாங்க. அந்த தைல இலை காஞ்சி கீழே விழுகும்ல, மரத்துலேருந்து காஞ்சி கீழே விழுகும்ல, அந்த இலைய இருக்கும். அந்த சுத்தியை தரிச்சு தட்டினா ஒரு அச்சு மாதிரி வரும் பாரு, அந்த மரம் ஃபுல்லாக அந்த அச்சு மாதிரி இருக்கும். ஐயோ, யூகாலிப்ஸ் மரம் பார்த்ததே இல்லையா நீ? என்னடா சென்னையிலேயே இருக்குது, இதை போய் பார்க்கலன்ற. ஏலகிரியில் இருக்குது ஃபுல்லாக தைல மரம். சும்மா சென்னையில் தாம்பரம் சைடு தாண்டினா எவ்வளோ மரம் இருக்குது. யூகாலிப்ஸ் தைலம் சுற்றி இருக்கு எல்லா இடத்துலையும். இதை போய் பார்க்கலன்ற. குச்சி மாதிரி போகும் நீட்டாக போகும். ரொம்ப தடிமனா எல்லாம் இருக்காது, ஒல்லி மரம்லாம் நீட்டாக போகும். இந்த மாதிரி
இந்த மரம் ஏய் இது எங்க ஊர்லயே இருக்கு. தைல மரம். ஊட்டி ஆமா ஆமா தைல மரம் கட்டு கட்டு விட்டுருக்கு. எங்க ஊர்லயே இருக்கு. பாத்துருக்கேன். இதை போய் தெரியாதுன்ற தெரிஞ்சு. இதில் அந்த காலத்துல 1980s இந்த ஒரு பெட்ஷீட் ஃபுல்லாக கட்டி எடுத்துன்னு தைல இலை பொம்பளைங்க இதை பொறுக்கிறதுக்கு போவாங்க. இது ஒரு பெட்ஷீட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தால் அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க 5 ரூபா கொடுப்பாங்க. ஓ அதனால அவங்க எடுத்து வந்துருவாங்க. அந்த அன்னைக்கு அந்த 5 ரூபா பெரிய காசு தான். வருவாங்க. அப்போ அந்த சுடுதண்ணீரை குளிக்கிறதுக்கு தான் நாங்கள் போவோமே. அப்படி ஒரு நாள் வந்து அன்னைக்குன்னா ஒரு நாள் மதியம் குளிக்க போனேன். 10 மணிக்கு என்னமோ காலையில் குளிக்க போனேன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மரத்தையெல்லாம் தாண்டி தானே போகுது அந்த பாதை. அந்த வழியாக தான் போவோம். அந்த சுடுகாட்டுக்கு சைடில் தான் இருக்குது இந்த தைல ஃபேக்ட்ரி. நிறைய இருக்குது இவங்களுக்கு. இப்போ நான் அன்னைக்கு போனது வந்து அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு தைல ஃபேக்ட்ரி இருக்கு பாரு. அந்த ஃபேக்ட்ரியில் தான் நான் அன்றைக்கி குளிக்க போனேன். அன்றைக்கி குளிச்சுட்டு ஒரு 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். மதியம் டைமு. எனக்கு அந்த டைம் சரியாக கணிக்க தெரியல. மதியம் டைமு குளிச்சுட்டு வரேன். அந்த ஷெட்டில் குளிச்சுட்டு திரும்பி வரும்போது அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டேன். அந்த அரச மரமா இல்லை என்ன மரம்னு தெரியுது. மரத்துக்கிட்ட வந்துட்டேன். ஆமாம் அந்த பொணத்தை அந்த மரத்தை சுற்றி தான் அந்த பொணத்தை சுற்றுவாங்க. அந்த மரத்துக்கிட்ட வரும்போது அதுக்கு முன்னாடி நான் அந்த பழத்தை பார்த்துருப்பேனா இல்லை அப்போதான் புதுசாக பார்க்குறேனான்னு எனக்கு தெரியல. சகுப்பு அந்த மரத்துலேருந்து சகுப்பாக அந்த பழம் ஸ்ட்ராபெரி மாதிரி கீழே விழுந்து கிடக்குது பாதியில். ஸ்ட்ராபெரி மாதிரி குட்டியாக ஸ்ட்ராபெரி டைப்பில் சுண்டைக்காய் மாதிரி ரெட்டாக அப்படியே கீழே அந்த மண் பாதியில் அப்படியே விழுந்து கிடக்குது. அந்த மதிய நேரத்துக்கு அது விழுந்து கிடக்குது. எனக்கு அதை பார்த்த உடனே ஆமாம் சாப்பிடலாமா அப்படின்னு. ஆமாம் சின்ன பையன் தானேப்பா, நமக்கு என்ன தெரியும். இது ஒரு இனிப்பாக இருக்கும், ஒரு வேளை சாப்பிட்ற பழமாக இருக்கும். அங்கெல்லாம் அப்படித்தான். நாங்கள் சும்மா காட்டில் போனால் அங்கே எல்லாம் சாப்பிட்ற கனியாக இருக்கும். இங்கே அதெல்லாம் காசுக்கு விற்கிறாங்க இங்கே சென்னையில். நான் அதெல்லாம் அந்த பழத்தையெல்லாம் நான் இங்கே பார்க்கும்போது ஆட்ட சாமி இதெல்லாம் நம்ம காட்டில் போய் சும்மா பறிச்சு தின்னு தானே. இப்போ பாரு இதுங்கெல்லாம் இந்த பழம் தானே. இல்லை இந்த பழம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது காட்டுக்குள்ளே. அந்த காட்டுக்குள்ளே போனால் நிறைய இருக்குது. அந்த பழமெல்லாம் இங்கே விற்கிறாங்க, சென்னையில் காசுக்கு விற்கிறாங்க. நான் அப்போல்லாம் அந்த சின்ன வயசாக நினச்சி பார்ப்பேன். நம்ம விறகு பொறுக்கு போவேன். நான் விறகு பொறுக்க போவேன் காட்டுக்குள்ளே. விறகு பொறுக்க போவேன். அப்போ போகும்போது அங்கே கிடைக்கும் எனக்கு ஒரு பழங்கள் வெரைட்டியாக கிடைக்கும். அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குள்ள உனக்கு. நமக்கு அந்த அருமை இப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைச்சிது அந்த பழம். இங்கே வந்து தூசியும் மண்ணுமா ஒரு பழைய ஃப்ரூட்டாக கொண்டு வந்து விற்கிறாங்க. தவிட்டு பழம். இது அத்தி பழம்டா. இல்லை அரச மரம் பழம்னு போட்டிருக்கு. இருக்கலாம். நம்ம சின்ன வயசுல இல்லை இதை விட சூப்பராக இருந்தது அது. சாப்பிட்டீங்களா அது? அதனால தானே அம்பே வந்துச்சு. அது அந்த இல்லை பழம் கீழே விழுந்து கிடக்குது. எனக்கு அந்த பழம் பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணிச்சு. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பழத்தை எடுத்து வாயில் வச்சு கடிச்சிட்டேன். கடித்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுமா, இந்த மரத்தை சுற்றி பணத்தை சுற்றுவாங்க அப்படின்னு கடையில் வந்து சொன்னது எனக்கு ஞாபகம் வந்து. கடிச்சதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது அது. ஆமா அப்பதான் ஞாபகம் வருது எனக்கு. ஏன்னா இது பழத்தை கடிச்சிட்டேன் ஆசையில். கடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒருவேளை திங்கலாமா அப்படின்னு யோசிக்கும்போது நமக்கு டவுட் வரும்ல மனசுக்குள்ள, திங்கலாமா திங்கக்கூடாதா அப்படின்னு. அப்படி அந்த யோசனையில் எனக்கு என்ன யோசனை வந்ததுன்னா, இந்த மரத்தை சுற்றி பணத்தை சுற்றிட்டு தான் இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த மரத்தை சுற்றிட்டு தான் சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு நம்ம கடையில் வந்து சொன்ன கதை ஞாபகம் வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த கடிச்சதை முழுங்கவும் இல்லை மெல்லவும் இல்லை, துப்பிட்டேன். அப்படியே வந்து கடையில் வந்து படுத்தவன் தான் நான். 4-5 மாதம் எனக்கு அந்த ஜுரம், ஃபீவர். 5 மாதம் இது. அது என்ன ஆயிடுச்சுன்னு கேளு முதல்ல. அப்படியே எனக்கு வந்து நான் குளிச்சுட்டு வந்துட்டு எனக்கு தலைவலிக்குதுன்னு நான் கடையில் படுத்துட்டேன். அந்த தலைவலி வந்ததுலேருந்து ஜுரம் வந்தது. ஜுரம் வந்து அந்த ஊட்டியில் இல்லாத டாக்டர்கிட்ட எல்லாம் எங்கள் மாமா என்னை கொண்டு போய் காட்டினார்.
எந்த இதுவும் ஃபீவரும் கரெக்டாகல. சரி உடம்புக்கு சரியானதுக்கப்புறம் இவனை ஊருக்கு கூட்டிகிட்டு போனால் போகுதுன்னு சொல்லிட்டு கேரளா எங்கள் மாமா வந்து ரொம்ப நாளாக என்ன ஊருக்கே கூட்டின்னு வரல. ஃபீவர் கரெக்டானதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ஃபீவர் நிற்கிற பாடம் இல்லை. 3 மாசம் ஆனால் ஃபீவர் நிற்கிற பாடும் இல்லை, ஆனால் நம்மளை சாகடிக்கிற பாடும் இல்லை. ஃபீவர் வாட்டுக்கு இருக்குது, மருந்து சாப்பிட்றோம், எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு எங்கள் மாமாவுக்கு வேறு வழி இல்லை. சரி ஊருக்கே போகலான்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்துட்டும் நிறைய இடத்துல டாக்டர்கிட்ட காட்டியிருப்பாங்க, எங்கேயுமே செட் ஆகலை. அப்போ தான் அந்த நம்ம ஊர் பக்கம்லாம் கிளவிங்கெல்லாம் இருப்பாங்களே, ஏதாவது காற்று கருப்பு அடிச்சிருக்கும்பா, பேய் அடிச்சிருக்கும்பா, போய் அந்த போய் இப்போ போய் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இருட்டி சொல்கிறேன். எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்க தெரியுமா, எங்கள் அம்மாவோட அம்மா, நான் மாமா வீட்டில் தானே வளர்ந்தேன். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்க, இப்போ நான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேன் பாரு என் ஒய்ஃபு, அவங்க ஊரில் ஒரு பேய் ஓட்டுறவங்க இருக்காங்களாம். எனக்கு தெரியாது, இனிமேல் இந்த ஊரில் தான் வந்து பொண்ணு எடுக்க போகிறோன்னா அப்போ தெரியாது. அப்போ ட்ராவல்சர் தானே போட்டிருப்பேன், ஸ்கூல் பையன் தானே. அப்போ அந்த ஊரில் ஒரு பேய் ஓட்டுறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி அம்மா கூட இன்னொரு அம்மாவும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி இந்த பையனை வந்து இந்த பேய் ஓட்டுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டாங்க. கேட்குறவங்ககிட்ட எங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்கல்ல, எனக்கு ஊர் பக்கம்லாம். ஆமாண்டா, ஊர் பக்கம் சும்மா போறவங்கள கூப்பிட்டு எங்க போறீங்க, வேற ஆள் தெரிஞ்சவங்க அங்கே வந்து போயிடலாம், தெரியாதவங்க கேட்டு இல்லை அங்கே இருக்கிறவங்களே 4 வீடு 4 ஊர் தான் இருப்பாங்க. வந்துட்டு எங்க ஊர் சைடு சும்மா வந்து போயா தம்பி யார் பண்ணி எங்க வந்திருக்கணும், இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை கேட்பாங்க. புதுசா பார்த்தா கேட்பாங்க. இப்ப நம்ம வந்து தெரிஞ்சவங்க, நம்ம எங்க போறோம், யாரு எங்க போறோம்னாலும் எங்க போறீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்ப வந்து இவங்க அவங்க ஊர்லயே அப்படிதானே பண்ணுவாங்க, வண்டியாடா நீ அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம பெட்ரோல் பங்க்லயே அப்படிதான் கேட்பாங்க. சொல்லுங்க ஒரு வாட்டி நானும் இன்னும் எங்க ஊருக்கு போனோம், பெட்ரோல் பங்க்ல கேக்குறாங்க. இதை முடிச்சிட்டு எனக்கு அது அப்ப சொல்லுங்க. அப்ப எங்க பாட்டிகிட்ட வழி கேட்குறாங்க, எங்க போறீங்கன்னு ஊருக்காரங்களுக்கு கேட்குறாங்க. எங்க பாட்டி அம்மாவும் இந்த மாதிரி இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஜுரமா இருக்குது, அது இந்த மாதிரி ஏதோ பேய்க்கு ஓட்டுறவங்க இருக்காங்களாமா, அங்கே போய் இப்போ காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்குது. அங்கே இந்த என் பொண்டாட்டி ஊருக்கு எங்கேயோ ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு போனால் அந்த ஒரு அம்மா என்னை பார்த்த உடனே உள்ளே கூப்பிட்டுருச்சு. நானே இப்படி பார்க்குறேன், பாட்டி அம்மாவும் கூட வரும்னு நான் பார்க்குறேன். பாட்டி அம்மா கூட வரல, பாட்டி எங்கள் கூட வந்த அந்த அம்மாவும் வெளியே நிற்க வச்சுட்டு என்னை மட்டும் இந்த அம்மா உள்ள கூப்பிட்டு போச்சு. எனக்கு பயம். உங்களை மட்டும் தனியாக கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா, இந்த பூசாரி அம்மா, அந்த பேய் ஓட்டுறவங்க அம்மா என்னை மட்டும் உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. என் பாட்டியை வெளியே நிற்க உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சுட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த அம்மா கையில் ஏதோ சூடம் பற்ற வச்சாங்க. கையில் சூடம் பற்ற வச்சுட்டு அந்த சூடத்தை கொண்டு வந்து என் தலையில் இப்படி அடித்தாங்க. அடிச்சுட்டு சாமி என்னமோ சொல்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒன்று சொன்னாங்க, கத்தி என்னமோ சொன்னாங்க, ஒன்று சொல்லிட்டு என்னமோ சொன்னாங்க. சொல்லிட்டு வெளியே வந்துட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட, ஊரெல்லாம் தப்பட்டா அடிச்சுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு அவ்வளோ கட்டா சொல்கிறாங்க. இது இன்னொரு கதை இல்லை, ஊரில் தப்பட்டை அடிச்சுட்டு வந்துட்டீங்களா, அது அங்கேயே நிற்கிது வாசப்படியில், இன்னும் இங்கே வரல. எனக்கோ பயம். நான் இன்னும் வீட்டுக்கு போகும்போது அது வாசப்படியில் நிற்கிது, திரும்பி வந்து என் மேலே ஒட்டிக்கிட்டுன்னா நான் இது அப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடாதான். பேய் ஓட்ட போகும்போது நாங்கள் பேய் ஓட்ட தான் போகிறோம்னு சொன்னோம் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. அந்த கிழவிங்க சொன்னாங்க, அது வாசப்படியிலே நிற்கிது, அது இன்னும் இங்கே வரல அப்படின்னாங்க. அப்படின்னுட்டு எங்கள் பாட்டி அம்மாக்கிட்ட என்ன சொன்னாங்க, இன்னொரு தடவை குழந்தைகிட்ட சொல்லாமல் கூட்டிகிட்டு வாங்க, என்கிட்ட சொல்லாமல், குழந்தைகிட்ட சொல்லாமல் தெரியாமல் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. இதெல்லாம் நான் கேட்டு தானே இருக்கேன் இவங்க சொல்கிறதெல்லாம். எனக்கு எங்கள் வீட்டு வாசப்படியை போக போக என் நெஞ்சு கலங்குது. நமக்கு எப்படியும் பேய் இருக்கும், அது நம்ம மேலே ஒட்டிக்க தான் போகுது அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லை. அதனால எனக்கும் பயம் இருக்குது. அது இருந்த பயத்தோடு நான் போயிட்டு திரும்பி அந்த மந்திரவாதி வீட்டில் நான் கூட்டின்னு போகல. எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அம்மா வந்தாங்க. நான் என் மாமா வீட்டில் தானே வளர்ந்துட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு எங்கள் அம்மா இந்த வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் அம்மாவோட தாய் வீடு தானே அது.
நான் என் மாமா வீட்டில் தானே வளர்ந்துட்டு இருக்கேன். ஆ, ஒரு நாளைக்கு என் ஊர்லேருந்து எங்கள் அம்மா வந்தாங்க. ஆ, அம்மா வந்துட்டு எங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே பேசலை. ஆ. ஒரு நாள் விடிய காலையில் எழுந்திரிச்சு நான் வெளியே வரேன், எங்கள் அம்மா ஒருத்தரை கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. இது விடிய காலையில் எழுந்துச்சி யாரையோ மந்திரவாதி கூப்பிட போயிருக்கேன் எங்கள் அம்மா. ஆ, எங்கிட்ட சொல்லாமல் உங்களுக்கு சொல்லாம. எங்கிட்ட சொல்லாமல் அவசியமாக கூட்டிகிட்டு வர்றதுக்காண்டி போயிட்டு இருக்கு. ஆ. அப்போ அந்த வெடி காலையில் நான் எழுந்துச்சு எப்பவுமே எழுந்திருக்கேன். வெடி காலையில் எழுந்துச்சு இப்படி பார்க்குறேன், எங்கள் அம்மா ஒருத்தர் கூப்பிட்டு வாசப்படி இறங்கி வராங்க. யாருன்னு கேட்டால் அவங்க உள்ளிக்குள்ளே பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தைய பார்க்குறதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இந்த வேப்பிலையெல்லாம் வச்சுட்டு இப்படி இப்படி அடித்து வச்சு பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க ஒரு நாள் குறித்து வச்சாங்க. அந்த நாளில் வந்து அவர் இந்த என்னமோ இந்த கோழி கல் பண்ணுவாங்க அது இதெல்லாம் வந்து குடிக்க. அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுக்கு அவங்க கேட்குறாங்க, அவங்களுடைய ஒரு லாபமும் இருக்கும், இந்த விஷயம் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னன்னா இது வந்து இறந்தவங்களுக்கு வந்து இது சடங்குன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. சில பேர் வந்து அந்த சடங்குலாம் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து அப்போ அதனால வந்து சில பேருக்கு சடங்கு பண்ணாதவங்க வந்து அப்படியே அப்படியே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சடங்கு பண்ணி அனுப்பி விடுற மாதிரி இந்த இது. அதுதான் இந்த பூசாரி வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு, இந்த இதெல்லாம் வாங்கி வைங்க, இந்த கிழமை நாங்கள் வரோம், வந்துட்டு ஒரு குளத்தாங்கரையில் வச்சு நம்ம இது செய்யணும், இந்த சடங்கு செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்ட்டு அவர் குறிப்பிட்ட நாளும் வந்துச்சு. இவங்க சொன்ன கல் கோழி கிழி எல்லாம் வாங்கி அங்கே ஒரு பொட்டக்குளம் இருக்குது. பொட்டக்குளம்னா வத்தி போன குளம், தண்ணி இருக்குது, அவ்வளோ பெரிய குளம் எங்கள் ஊரில். குளத்துல தண்ணி இல்லாம தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு, வத்தி போயிருக்கு, அதனால தண்ணி இருக்கு, கொஞ்சம் தண்ணி தண்ணி இருக்கு. அந்த மாதிரி குளத்துக்கரையில் போயிட்டு என்னை உட்கார வச்சு அந்த பூசாரிங்களை உட்கார வச்சு என் கூட சித்தப்பா வந்தார். சித்தப்பான்னா யாருன்னா எங்கள் அம்மாவோட தங்கச்சியோட ஹஸ்பண்டு. எனக்கு சித்தப்பா மரம் தான். அவர் தான் எனக்கு துணைக்கி வந்தார், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனார். போயிட்டு அங்கே வச்சு வெளியெல்லாம் வச்சு அந்த கோழியெல்லாம் அறுத்து என்ன பண்ணிட்டு, உனக்கு என்ன வேணுமோ நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டாரு அந்த ஆளு என்கிட்ட. என்னடா என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கோன்றாரு. சரி எல்லாத்தையும் எடுக்கலாமா, எனக்கு கல் குடிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் எப்பவுமே எனக்கு கல் ஆசை தான். நான் அங்கே எப்பவுமே கல் கிடைக்கும், சின்ன வயசுலேயே கல் குடிச்சு தானே வளர்ந்துருக்காங்க. நான் ஊட்டியில் இல்லாதப்ப, ஊட்டியிலேருந்து வந்ததுக்கு அப்புறமும் எங்கள் ஊரில் எங்கள் மாமமார் ஒருத்தர் இருக்கார், அவர் கல் பனையெல்லாம் ஏறுவார். அவங்க வீட்டில் போனால் எப்போவுமே டெய்லி கல் கிடைக்கும். அந்த இதில் இந்த கல் பானையில் நிறைய கல் வேற வச்சுருக்காரு. நான் என்ன வேணா சாப்பிட்டுக்கன்ற பொருளாத்தையும் எடுத்து குடிச்சிடலான்ட்டு நான் என்ன பண்ணேன், நம்மளுக்கு தான் பேய் பிடிச்சிருக்க, நான் குடிச்சா கூட பேய் தானே குடிச்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்கும் அப்படின்ட்டு நான் பொருளாக எடுத்து குடிச்சிட்டேன். ஒரு 5 செகண்ட் விட்டு அடிச்சா இறங்க விடாம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் போதே. என்ன சொல்ல போகிறது இல்லையா, பேய் குடிச்சிருச்சுன்னு தான் நினைப்பாங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பானையில் உள்ள கல் எல்லாத்தையும் குடிச்சிட்டுப்பா. நம்ம நார்மலாக இருந்தால் ஒரு 1 லிட்டர் கல் குடிக்கலாம் ஒரு சின்ன ஒரு குட்டி பையனுக்கு. அதுக்கு மேலே அந்த குட்டி பையன் தாங்க மாட்டான். ஆனால் நான் ஒரு பானை கல் குடிச்சேன்னா அதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா, ஒரு 3 லிட்டர் இருக்கும். குடிச்சிட்டேன். குட்டி பானை, அந்த குட்டி பானை ஃபுல்லாக கல் வச்சுருந்தாங்க, அப்படியே குடிச்சிட்டேன். வயிறு இப்படி இப்படி ஆயிடுச்சு, மூச்சு முட்டுது, எனக்கு நடக்க முடியல. எனக்கு நான் என்ன என் மனசுக்குள்ள, இன்னைக்கு இது ஃபுல்லாக கிடைக்கிற சான்ஸ் விடக்கூடாதுன்ட்டு அந்த கல் ஃபுல்லாத்தையும் குடிச்சிட்டேன். ஆனால் அதனால குடிக்க முடிஞ்சது பாரு அவ்வளோ கல்ல. நான் ஆசையோடு தான் குடித்தேன். எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் குடிக்க கிடைக்கும். இன்றைக்கி பானை ஃபுல்லாக தராங்க, எப்படி விடுறதுன்ட்டு நான் குடிச்சிட்டேன். ஆனால் அதை குடிக்க முடிஞ்சதுன்னு அப்போ அந்த நேரத்தில் குடித்து முடிச்சுட்டு அந்த ஆள் என்ன சொல்லுது, பூசாரி எல்லாத்தையும் ஆசைப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டியா, இப்படியே போயிரு இப்படியே போயிருன்னு எங்கே காட்டுறாரு, அந்த தண்ணி நடுவால வழியை காட்டுறாரு. தண்ணி வழியை அவன் இறங்கி போவேன், இப்படியே போயிருன்ட்டு எனக்கு என்னடா என்ன இப்படி போக சொல்கிறான்ட்டு அவர் சொல்கிறது பேயதான் சொல்லியிருக்காரு. இப்படியே தண்ணி வழியாக இறங்கி போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் திருன்னு முடிச்சுன்னு கிடக்குறேன். அப்புறம் எங்கள் சித்தப்பா கிட்ட சொல்லி எனக்கு நடக்க முடியல,
வயிறு புல்லாயிடுச்சுல, சித்தப்பாவோட கையில் பிடிச்சி கையில் ஒரு விளக்க நம்ம குத்தாங்க போல் சித்தப்பா கையில். இந்த விளக்க அணையக்கூடாது, இந்த பையனையும் திரும்பி பார்க்க விடக்கூடாது அப்படின்னாங்க. நான் திரும்பி இப்படி பார்க்கக்கூடாதான். அப்படியே அந்த விளக்கு பிடிச்சிட்டு வீடு வரைக்கும் திரும்பி பார்க்காம என்னை கூட்டியிருந்தாங்க. ஆனால் மறுநாள்லேருந்து ஜுரம் இல்லைப்பா. ஏன் 4-5 மாதமாக இருந்து ஜுரம், அன்னைக்கு விட்டு ஜுரம், அப்படியே எனக்கு அந்த ஜுரம் போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கதை என்னென்னா, அந்த குளத்துங்கரையில் என் மேலே இருந்து போயிடுச்சு இல்லை பேய், அங்கே மாடு மேய்க்க வந்த பையன்கிட்ட அந்த பேய் போய் ஒட்டிக்கிச்சுன்ட்டு என் பாட்டி இல்லை இன்னொரு கதையை சொல்லிகிட்டு இருக்கு. என் பிள்ளைய விட்டுட்டு அந்த பையன் அவங்ககிட்ட போய் ஒட்டிடுச்சு அந்த பேயின்னு சொல்லிட்டு அது ஒரு கதையை இன்னொரு கதையை உருவாக்கிட்டு அது ஒரு கேட்கறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருந்தது. அது எனக்கு ஊர் நாட்டில் எப்படியெல்லாம் இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு என்ன பிரச்சனையோ எதனால் உடம்புக்கு சரியில்லாமல் போச்சோ, ஆனால் அவங்க நம்ம என்ன நம்புறாங்கன்னா என் மேலே இருந்த பேய் வந்து, ஏன்னா அங்கே மாடு மேய்ப்பாங்க பசங்க, ஏன்னா பேய் அங்கே இது பண்ணாங்கன்னு தெரியுதுல்ல, அதனால அங்கே மாடு மேய்க்கிற பசங்கிட்ட என்கிட்ட இருந்து விட்ட பேய் அந்த பையன்கிட்ட எழுந்திட்டு இப்போ அவனை சித்திரவதை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கதையை சொன்னாங்க எங்கள் பாட்டி. கோனே பாஸ்டா கானே சொல்லுங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க அங்கிள். அவ்வளோதான். இனி வேற கதை என்னன்னா அது அடுத்த எபிசோட்ல சொல்லலாம். அந்த பாம்பு இது பத்தி சொன்னேன்ல, கிரகங்களை பத்தி, அது அடுத்த எபிசோட்ல சொல்லலாம். ஏன்னா இது பாம்பு அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. அது பேய் கதை கிடையாது. ஒரே விஷயம் நம்ம அது என்ன ஹெட்டிங் மட்டும் சொல்லுங்க அங்கிள். இது வேணும்னா கமெண்ட்ல ஒரு ஒன் வேர்ட் கதை சொல்ல கூடாது. ஒரு கிரகணங்கள் வந்து நம்ம இந்த காலத்துல ஒரு கிரகணங்கள் வந்து நம்ம இந்த காலத்துல இந்த கருவி வச்சு பார்க்குக்கு போறதுக்கு பக்கத்துல உள்ள ஒரு ரோடு ஒண்ணு லெஃப்ட்ல கட் ஆகும், அது உள்ள போனா அது வேஸ்ட் ஒண்ணும். அது என்ன தெரியுமா, அது என்ன இடம் பேருலாம் தெரியல, டெலஸ்கோப் வச்சிருப்பாங்க, எல்லாரும் லைனா நிப்பாங்க, கொஞ்சம் பார்த்து இந்த கிரகணங்கள் நடக்கும்போது அதை வந்து அந்த இடத்துக்கு போனா நம்மளுக்கு அதை நல்ல கிட்ட பாக்குற மாதிரி அந்த மைக்ரோ அதை வச்சு பார்ப்பாங்க. அதுல பார்த்தா கூட அது எவ்வளவு தெரியும் தெரியுமா, இவ்வளவு பெருசா தான் தெரியும், அந்த டெலஸ்கோப் வழியா இவ்வளவு பெருசா தெரியும். ஆனா நான் அடுத்த எபிசோட்ல சொல்ல போறது இவ்வளோ பெருசு இல்லை, எவ்வளோ பெருசுன்னு நான் சொன்னா ஆடியன்ஸ் யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் அந்த ஊட்டியில் அன்னைக்கு வாழ்ந்திருந்த ஒரு பார்பர் ஷாப் இருக்காரு, எங்கள் மாமா ஒருத்தர் இருக்காங்க, அந்த பார்பர் ஷாப்புக்காரர் எங்கள் கடைக்கு ஓடி வந்து சொன்னவர் இருக்கார். அன்னைக்கு டிவியில் கிடையாது செய்தி, அன்னைக்கு அந்த செய்தியை வந்து எங்களை வானத்துக்கு பாருங்க அப்படின்னு ஒரு செய்தி சொன்னாங்க. கோவை வானொலி நிலையம் அன்னைக்கு ஒலிச்சிட்டு இருந்தது. அந்த கோவை வானொலி நிலையம்தான் எங்களை இந்த ஆகாசத்துக்கு பாருங்க உங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்வு தெரியும்னு சொல்லி அன்னைக்கு செய்தி எங்களுக்கு சொன்னாங்க. எங்களை யாரையும் பத்தி இப்ப வாழ்ந்துட்டு ஆமா இந்த சம்பவம் நடந்ததும் பார்த்ததும் எல்லாம் உங்களையும் யாரும் சொத்து போல எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் எங்களை நீங்க நம்ப வேண்டாம். அன்னைக்கு இருந்த அந்த கோவை வானொலி நிலையம் எங்களுக்கு செய்தி ஒலிபெருப்பினா அவங்களுடைய அந்த டீட்டெயில்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னாலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியும். இல்லை நான் போட்டிருக்கேன் ஒரு பதிவு, ஆனால் நான் என்னோட ஒரு டுபாக்கூர் சேனல் அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதில் ஒரு 100 பேர் 150 பேர் பார்த்துருக்காங்க. அது ஒரு டீட்டெயில் வந்து நான் என்னோட சேனல்லையே நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்காக நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் அடுத்த டைமில். ஸோ இந்த அடுத்த எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் இது ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறம் ஆமா நானும் இதை பார்த்தேன், இல்லைனா ஆமா எங்க அப்பா சொல்லியிருக்காங்க, எங்க தாத்தா சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.